வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 1வது அதிகாரம் 5-10 வரைக்கும் உள்ள வசனங்களிலே ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகிறோம். 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று பார்க்கிறோம். இங்கே தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் அனுப்புகிற இடத்திற்கு செல்லுகிறவன் தான் தேவனது தீர்க்கதரிசி. தேவன் சொல்லுகிறதை சொல்லுகிறவன் தான் தேவனது தீர்க்கதரிசி. தானாக எதையும் சொல்லாதபடி தேவன் தன்னுடைய வாயிலே வைக்கிற வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவன் தான் தேவனது தீர்க்கதரிசி. தேவனது வாக்குத்தத்தங்களை நம்பி அதை உரைக்க வேண்டும். அந்த காரியத்திற்கு பயப்படாதபடி மக்களுக்கு முன்பாக மக்களுடைய திரட்சியை பார்த்து, எதிர்த்து நிற்கிற மக்களை பார்த்து கவலைப்படாதபடி தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறவன் ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். உங்களை அழைக்கிற தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து உங்களை ஆயத்தப்படுத்துவார். அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்பணிந்தால் அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனை பயன்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால், அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்குமானால், அதனை நிறைவேற்றி கொள்ள குறுக்கு வழி பாதைகளை தேர்ந்தெடுத்து சென்று விடாதிருங்கள். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நிறைவேற்றுவார். அதற்கென்று குறுக்கு பாதைகளை அவர் அமைக்கிறதில்லை. மனிதன் குறுக்கு பாதையிலே செல்வதையும் அவர் விரும்புவதில்லை. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுயமாய் செயல்படுத்திட முற்படாதிருங்கள். தேவனது சித்தம் தேவனது வாக்குத்தத்தத்திலே வெளிப்படும். அது அவருடைய நேரத்திலே வெளிப்படும். அதற்காக காத்திருப்பது அவசியம். தேவனது வாக்குத்தத்தம் எப்போது அருளப்படுகிறது? என்னால் இயலாது என்று எண்ணுகிற மனிதனின் வாழ்விலே தேவன் இடைப்பட்டு வாக்குத்தத்தத்தை வழங்குகிறார். எரேமியாவின் வாக்கு மூலம் என்ன? அவன் சொல்லுகிறான், நான் பேச அறியேன் என்று 6வது வசனத்திலே சொல்லுகிறான். சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றும் அறிக்கையிடுகிறான். என்னால் நன்றாய் பேச முடியும் என்று எண்ணுகிற எவனும் தடுமாறித்தான் செல்ல வேண்டியதாக உள்ளது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாகிய மோசே கூட நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று தேவனிடத்திலே அறிக்கையிடுகிறான். அவனாலும் கூட தேவனுக்கு முன்பாக தைரியமாய் பேச முடியவில்லை. யார் தேவனது வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய திறமை தாளந்துகள் முக்கியமில்லை. தேவனுக்கு அவன் கொண்டிருக்கிற அர்ப்பணம் முக்கியமாயிருக்கிறது. யாரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவனுடைய வாயிலே வாக்குத்தத்தத்தை அல்லது வாக்கினை கொடுத்து அதை நிறைவேற்றச் செய்வார். ஏசாயாவை பாருங்கள். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதரின் நடுவிலே வாசமாய் இருப்பவன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் உரைக்கிறார். என்னவென்று இங்கே வாக்கு பண்ணுகிறார்? நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்திலே நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் என்று சொல்லுகிறார். 2வதாக 7வது வசனத்திலே நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லுகிறார். அவன் பேச வேண்டிய காரியத்தை தேவனே அருளிச் செய்வார். 3வதாக நான் உன்னை காக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை அல்லது எரேமியாவை காப்பார் என்பதும் ஒரு வாக்குத்தத்தம்தான். இறுதியாக காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும் முகமாய் தேவன் அவனோடு கூட இருப்பார் என்பதையும் ஒரு வாக்குத்தத்தமாக உரைக்கிறார். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கூறுவதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறோமா? தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமா? அப்படியானால் தேவன் நம்மை காக்கும்படிக்காய் நம்மோடு கூட இருந்து கடினமான சூழ்நிலைகளிலே அவருடைய பிரசன்னத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். அவருடைய வாக்கு பொய்க்காது. அதை நிறைவேற்ற அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து அந்த பாதையினூடாக நாம் கடந்து செல்ல அவர் அனுக்கிரகம் செய்வார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடர்ந்து இந்த நாளிலே தேவ சித்தத்தை செய்திட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ
9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.